அனைவருக்கும் வணக்கம். கடக ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன? கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்ன என்றால், ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அது மட்டுமல்லாது பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான அமைப்பில் பலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் எண்ணி 3 நாளில், குறிப்பாக பிப்ரவரி 16 தேதி முதல் அடுத்த 7 நாட்களில் உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சந்திரன் 3, 4, 5 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறாருங்க. இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல மாற்றங்களை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனினுடைய அமைப்பு இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றத்தை விளைவிப்பதோடு மட்டுமல்லாது சந்திரன் நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறார். அந்த வேளையில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பதன் மூலமாக பல்வேறு வகையான தடைகளை நிவர்த்தி செய்து முன்னேற்றத்தை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே இந்த வேளையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திட்டமிடுவதை காட்டிலும் ராசியின் அதிபதியான சந்திரனின் அமைப்பு உறுதியாக உங்களுடைய விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார். வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் முழு சுபகிரகமான குருவும் பலம் வருவதால் கடகராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சிரமம், தடை, வேதனை, அவமானம் போன்றவை தன்னுடைய விதி என்று நினைத்து நொந்து கொண்டிருந்த சூழலில் நிச்சயமாக அந்த சிரமம், அவமானம், வேதனை அனைத்திற்குமே மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சந்திரனும் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் மிக சிறப்பான நல்ல பல மாற்றங்களை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களது விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை லாபஸ்தானத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் பலம் வரக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே திட்டமிடுதலை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் குரு பகவானினுடைய சுப பார்வை ராசியின் அதிபதியான சந்திரனின் மீது அதீதமாக பதிகிறது. குறிப்பாக 3, 5, 7 ஆகிய இடங்களை பார்க்கக்கூடிய குரு பகவான் ராசியின் அதிபதி அந்த இடங்களில் வலம் வரக்கூடிய அமைப்பில்தான் இந்த தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். எனவேதான் இந்த தருணத்தில் குரு பகவானினுடைய சுப பார்வை ராசியின் அதிபதியின் மீது படுவதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதமில்லாமல் வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. எனவே இதுவரை தடை தாமதம் விதி என்று நினைத்து இருந்த பல தடைகளான விஷயங்கள் கூட இந்த தருணத்தில் உறுதியாக மாற்றத்தை சந்திக்கும். நீங்கள் நினைக்காத வகையில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் மிகவும் வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் ராகு. அவருடன் இணைந்து சுக்கிரனும் அங்கு உச்சம் பெற்ற அமைப்பில் பலம் வருகிறார். இந்த வாரத்தில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் மிகவும் முழுமையாக வலுப்பெற்ற அமைப்பில் நிழல் கிரகமான ராகு மற்றும் சுக்கிரனின் அமைப்பால் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கிறது. இந்த கிரகநிலைகள் இணைந்து தைரியஸ்தானத்தை பார்க்கும் போது அங்கு மிக வலுவாக மோட்சக்காரகரான கேது சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான சந்திரனும் பலம் வரப்போகிறார். குருவின் சுப பார்வையும் அந்த இடத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சுக்கிரன் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு மிக சிறப்பான மாறுதலை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாற்றங்கள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. திட்டமிடுதலை காட்டிலும் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த தருணத்தில் மிக அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிரன் உச்சம்
பெற்று பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவது மட்டுமல்லாது தைரியஸ்தானத்தை சுப பார்வையால் பார்ப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிட்டும். சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சந்திரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் 21ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். வக்ரகதியில் செவ்வாய் வலம் வருவதை காட்டிலும் அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது உறுதியாகவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான பணிகளில் ஏற்பட்ட மந்தமான சூழல் அனைத்தும் விலகி துல்லியமாகவும் துரிதமாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வேகம் உத்வேகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக செவ்வாயின் வக்ர நிவர்த்தி அமைய போகிறது. இது மட்டுமல்லாது அவர் விரயஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் அலைச்சல் அதிகரித்தாலும் லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கப் போகிறது. திட்டமிடுதலை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியான பல மாறுதல்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான நல்ல வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவிலான தடைகளும் விலகி முன்னேற்றம் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தடை தாமதம் ஏற்பட்டாலும் அந்த நிகழ்வுகளில் மாற்றம் சந்திக்கக்கூடிய அமைப்பில் இறுதி தருவாயில் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கும் போது அவருடன் இணைந்து சூரியன் வீற்றிருக்கிறார். வித்யாகாரகரான புதனும் இணைந்திருக்கிறாருங்க. 3 கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானத்தில் இணைந்திருப்பது உறுதியாக நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் எதை செய்தாலும் அதில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக கடகராசிக்காரர்களுக்கு தேவை. எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்தவிதமான செயல்பாடுகளில் ஈடுவதையும் உறுதியாக தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செயல்படக்கூடிய பணிகளில் சில எதிர்பாராத ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சூரியன் சனி மற்றும் புதன் ஆகிய கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருப்பதால் கடகராசிக்காரர்கள் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனம் மிகவும் அதிகமாக இந்த தருணத்தில் செலுத்த வேண்டிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்க. அது மட்டுமல்லாது உணர்ச்சி வசப்படுதலை குறைத்து கொள்வது 3 கிரகநிலைகள் அஷ்டமத்தில் இருக்கும் போது ஏற்படக்கூடிய சிரமங்கள் உறுதியாக விலகி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் இந்த 3 கிரகநிலைகளுமே தற்போது அஷ்டமத்தில் அமர்ந்திருந்தாலும் அடுத்த மாதத்தில் மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் ராகுவுடன் இணைந்தும் வலம் வரப் போகின்றன. எனவே சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் உறுதியாக உங்களுடைய வாழ்வில் எண்ணி 3 நாளில் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றங்கள் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கடகராசிக்காரர்கள் உறுதியாக இந்த வாரத்தில் 3 நாட்கள் விரதமிருந்து தொடர்ந்து 3 நாட்கள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று 3 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களை தேடி உறுதியாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.